Hello friends, welcome to Vanitha's Kitchen. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் தெரியுமா? ரொம்ப சிம்பிளான அதே சமயத்துல சுவையான ஒரு நண்டு வறுவல் பார்க்க போறோம். இது ரொம்ப சுலபமா செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு அடி கனமான அகலமான பாத்திரத்துல 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சுக்கலாம். சோம்பு பொரிஞ்சதும் நம்ம ஒரு வெங்காயம் சின்னதா நறுக்குனது கருவேப்பிலையோட போட்டு தாளிச்சுக்கலாம். அதோட 2-3 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. அதை ஒரு நிமிஷம் அந்த வெங்காயம் லேசாக நிறம் மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அதையும் 1 நிமிஷம் அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 கப் தக்காளி விழுது சேர்க்குறோம். இது நான் 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு தகுந்த புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தக்காளி சேர்த்துக்கலாம். ஸோ அதையும் நல்ல ஒரு கிளறிக்கலாம். அப்புறம் அதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அது நல்லா அந்த தக்காளி கொதிக்கட்டும். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போது தக்காளி நல்லா வெந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம இந்த தூள்கள்லாம் சேர்க்க போகிறோம். முதல்ல 1 டீஸ்பூன் சிகப்பு மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்க போகிறோம். இதை போட்டுட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயிலேயே அந்த மசாலாவை நல்லா வதக்கிக்கணும். இதுதான் ஆக்சுவலாக இந்த வறுவலுக்கான மசாலா. அதனால் நல்லா அடிப்பிடிக்காமல் அதே சமயத்தில் அந்த சுருளை வதக்கணும். அப்போ தான் அந்த நண்டு வறுவலுக்கு ஒரு நல்ல ஒரு வாசனையை நம்ம கொடுக்கும். நம்ம நண்டை போட்டதுக்கப்புறம் இதை வதக்கணும்னா நம்மளால் இந்த மசாலாவை பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்க முடியாது. அதனால் நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு. பாருங்கள், இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அதே சமயத்தில் அந்த மசாலாவும் நல்லா சுருளை வதங்கியிருக்கு இல்லையா, நல்லா நிறமும் மாறி இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு நம்ம வதங்கினதுக்கப்புறம் நம்ம நண்டு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 கிலோ நண்டு, இங்கே ஸ்னோ கிராப்னு சொல்லுவாங்க, அது தான் எங்களுக்கு இங்கே கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு என்ன மாதிரி நண்டு கிடைக்குதோ நீங்கள் எந்த நண்டு வச்சு செஞ்சாலும் இது ரொம்ப ருசியாக இருக்கும். இது நம்ம குழம்பு மாதிரி செய்ய போகிறதில்ல, இது வறுவல் தான். அதனால் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஊற்றிக்கலாம். அப்போ தான் அந்த மசாலா அடிப்பிடிக்காமல் இருக்கும். அதே மாதிரி ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் புளித்தண்ணியும் இந்த நேரத்தில் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். இது இப்போ நான் எங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி நான் இதில் உள்ள மசாலா, அந்த காரம், புளிப்பு எல்லாம் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் அந்த காரம், புளிப்பு இதையெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் விழுது சேர்க்குறோம். அது சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுக்கலாம். இது ஒரு நண்டு வறுவலாக நம்ம செய்கிறோம் அப்படின்றனால இது இன்னும் அந்த மசாலாலாம் கொஞ்சம் நமக்கு சுண்டி வரணும். கிரேவியாக வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் கூட ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். பட் நம்ம அதை நல்லா வறுவலாக பண்ண போகிறோன்றனால ஒரு 10 நிமிஷம் அதை சிம்மில் வச்சிட்டிங்கன்னா நல்லா அந்த மசாலா சுருண்டு அந்த நண்டோட அந்த மசாலா ஒன்று ஒட்டிக்கிட்டு சூப்பராக வந்துடும். இப்போது சுவையான மிக எளிமையான இந்த நண்டு வறுவல் தயாராகிடுச்சு. இதை நீங்கள் ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே கூட முடிச்சிடலாம். ரொம்ப ருசியாக இருக்கும். இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, பூரிக்கு கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த நண்டு வறுவலை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இது உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வனிதாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதை விட ஒரு அருமையான ஒரு உணவோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.